அக்கா அக்கா, என்னம்மா சொல்லு. அங்க மவுத்து வீட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. மவுத் ஆனவங்களுக்காக குரான் ஓதலாமா ஓதக்கூடாது அப்படின்னு எனக்கும் ஒரே டவுட்டா இருக்கு. இல்லப்பா, இறந்தவங்களுக்காக குரான் ஓதுறது அப்படின்றது நம்ம மார்க்கத்திலேயே இல்ல. ஏன்னா இது நம்ம மார்க்கத்துல புதுமையாக நுழைக்கப்பட்ட பிதாத். அப்படியா? இறந்தவர்களுக்காக குரான் ஓதலாம் அப்படின்னு சொல்லி குரான்லயோ இல்ல சஹீஹான ஹதீசுகளையோ எங்கேயுமே குறிப்பிடப்படல. சொல்ல போனா அல்லாவோ இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இல்ல அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களோ யாருமே சொன்னதும் இல்ல செஞ்சதும் இல்ல. நம்ம மார்க்கத்துல ரசூலும் சஹாபாக்களும் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிதாத். பெரும்பாலான மக்கள் வீட்டுல மையத்து இருக்கும் போதே ஒரு பக்கம் கூட்டமா உட்காந்து குரான் ஓதுறாங்க. இந்த மாதிரியான செயல்கள் நம்ம இஸ்லாத்துல கிடையாது. மவுத்தானவங்க அவங்க உயிரோட இருக்கும்போது குரான் ஓதிருந்தா மட்டும்தான் மறுமையில அவங்களுக்கு அந்த குரான் சிபாரிசு செய்யும். நம்ம ஓதுற குரான் நமக்கு தான் நன்மையை கொடுக்குமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால இறந்தவர்களுக்காக குரான் ஓதுறது அப்படின்றது நம்ம மார்க்கத்துல கிடையாது. மார்க்க சட்டத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு மார்க்கத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சட்டத்தை மாத்தி அமைக்க கூடாது.